இந்த மாதிரி கணல என்ன ஆகுனா இந்த மூச்சு பாதை சுவாச பாதை இந்த சுவாச இயக்கம் இந்த இருதயமானது மூணாவது சுவாச மையம் இந்த மூளையானது இது மூன்று பாதிக்கப்படும் பொழுது ஒருத்தர் ஒரு மனுஷன் மூச்சே நின்றுடும் அப்படி மூச்சே நின்றுச்சுன்னா அவனை என்ன சார் செய்யறது எப்படி திரும்ப அவனை மூச்சு கொடுத்து திரும்ப எப்படி அவனை காப்பாற்றி வெளியில கொண்டு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல இப்படி ஒரு பெஸ்ட் மெத்தட் என்ன சார் அப்படின்னா அதுதான் சிபிஆர்னு சொல்றோம். சிவாஜி படம் பாத்தீங்களா? ரஜினி நடிச்ச சிவாஜி படம் தங்க பதக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரஜினி நடிச்ச சிவாஜி படம் பாத்தீங்களா? அதுல ரகுவரன் கொடுப்பானா இல்லையா அந்த பையனுக்கு இல்லையா அதுதான் சிபிஆர் சொல்றோம். வாயில ஊதுறனா இல்லையா செயற்கை முறை சுவாசம் அவ்வளவுதான். சிபிஆர்னா என்ன சார் அப்படின்னா சிபிஆர் ஏபிசி அப்படின்னு சொல்றோம். சிபிஆர் என்ன? சினா என்னன்னா கார்டியோ. கார்டியோனா இருதயம். இந்த இருதயம் இருக்கு இல்லையா அது தமிழ்ல இருதயம் சொல்றோம். இங்கிலீஷ்ல ஹார்ட். சயின்ஸ்ல என்ன சொல்லுவாங்க? கார்டியோங்கறாங்க. அவ்வளவுதான். கார்டியாலஜிஸ்ட் சொல்றோம். இந்த இருதயம் அது ஸ்பெஷலிஸ்ட் சொல்றோம். இதான் இருதயம் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது பீனா என்ன சார் அப்படின்னா பல்மோனரி. PUL MONERY பல்மோனரி. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நுரையீரல் அர்த்தம். மூணாவது ஆறுங்கிறது என்ன சார் அப்படின்னா ரீசசிட்டேஷன். ரீசசிட்டேஷன் என்ன சார் அப்படின்னா ரிவைவல். நின்று போன இருதயத்தின் நுரையீரலை மீண்டும் வேற ஒண்ணும் இல்ல மீண்டும் இயங்க செய்தல். எதை இயங்க செய்யணும்? அவ்வளவுதான். சரியா? இதான் அர்த்தம். என்ன சார் மொட்டையா சொன்ன என்ன சார் அர்த்தம்? எழுதி நீங்க புரியுது, நுரையீரல் நீங்க புரியுது, திரும்ப அதை ஃபங்க்ஷன் பண்ணீங்கன்னு நீங்க புரியுது. எப்படி ஒரு பக்கம் இருக்குன்னா இல்லையா அதுக்கு தான் ஏபிசி அப்படின்னு சொல்றோம். ஏபிசின்னா என்ன? ஏ ஃபார் ஆப்பிள்.